ரொம்ப பக்குவமா பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. Are you learning something? தங்கச்சி so far good? கரெக்டா போதா எல்லாமே? ஹalleluya. திறந்த இதயத்தோடு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். 26ஆம் வசனம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வயல்வெளியை பார்த்திருக்கிறீங்க? வயல்வெளியை பார்த்திருக்கிறீங்களா? உங்க ஊர்ல கொஞ்சம் கடினம் தான், ஆனால் கொஞ்சம் இந்த மலை பிரதேசம் இறங்கி நம்ம பார்க்கும்போது சில டைம் நம்ம அக்ரிகல்ச்சர் பார்க்க முடியும். ஃபார்மிங் பார்த்திருக்கீங்களா? பார்த்துக்கலாம் இல்லையாப்பா? இந்த கனி கொடுக்கக்கூடிய பயிரும் கனி கொடுக்காத பயிருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இது ரொம்ப வருஷமா எனக்கு ஆண்டு சொல்லியிருந்தாரு. அவருடைய வழக்கத்தை வெளிப்பாடு புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே இந்த பயிரானது அதிகமாய் கதிர்விட்டு வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தாழ்மையாய் தலை சாய்ஞ்சு குறைந்து நிற்கும். ஒத்துக்கிடுங்களேன். நான் புதுசா வந்த பயிர் நட்டு நிற்கும் பாஸ்டர். பச்சை பச்சையா இருக்கும். எங்களுக்கும் பேசணும்னு தோணும். அப்படிதான் நிற்கும். தலை சாயாது, விட்டு கொடுக்காது, இதுவே கடினப்படும். ஆனா எல்லாம் நிறைஞ்ச எல்லாம் கனி கொடுக்கக்கூடிய பயிர் தலை சாஞ்சு தலைமையா இருக்கும். ஆமே. நீங்க டீச்சரா பண்ணி கொடுத்து ஐயோ ஆபீசர் உங்க கம்பெனியில நீ பெரிய ஆளா உங்க குடும்பத்துல சபைக்குள்ள வரும்போது நான் அவருடைய பிள்ளை. நான் இந்த உத்தரவாத ஊழியர். அவருக்கு அணிந்திருக்கக்கூடிய தாழ்மை பக்கம் எனக்கு தாழ்ந்து இருக்கு. 4:12 சொல்றேன். தாழ்ந்து இருக்கு தெரியும். ஆமென் சொன்னால எங்க பாச தெரியாது, எங்களுக்கு பண்ண தெரியாதையா, எங்களுக்கு தெரியாதது தான் நல்லது. ஏன்னா எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், அவர் பக்குவம் கொடுக்கிறார். ஆமே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு படி தாண்டிட்டோம், எஜுகேட்ல கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இட் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சர்ச். அதனாலதான் இன்னும் நம்ம உட்படாம இருக்கு. அவைக்குரிய பங்கு ஏன் இது செயல்படல. நான் கதிரை விட்டு வளரும் போது கூட கலைகளும் காணப்பட்டது. கலைகள் யாரும் விதைச்சது? நான் விதைச்சது வளரலாமா? கலைகள் எப்படி காணப்பட்டது? அவர் விதைச்சது வாக்குத்தத்தம் தானே, அது விதைச்சது ஜபம் தானே. எப்படி உலகம் அதுக்குள்ள வந்தது? முந்தின வசனம் வாசிங்க இருந்துச்சு. மனுஷன் நித்திரை பண்ணவில்லை, அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கரைகளை விதைத்து போட்டான். ஆமென் சொல்லுங்களேன். விதைச்ச